செல்கிறது. அப்போது அந்த கடற்பறவை மெதுவா வந்து அந்த மீனவரிடம் கேட்கிறது, நான் உங்களை தினமும் இங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்க தினமும் இங்கேயே சும்மாயே இருக்கிறீங்க, ஏன் இந்த கடலுக்குள்ள போய் மீனை பிடிச்சா என்ன, ஏன் மீனை பிடிக்க மாட்டீங்களா, இல்ல ஏதாவது வேலை பார்த்தா என்ன, எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, தினமும் இந்த கடலை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்குது அந்த கடற்பறவை. அப்ப அந்த மீனவன் சொல்கிறான், கடல்னா அங்க பாருங்க அலைகள் அடிச்சுட்டே வந்து பாருங்க, எனக்கு அலைகள் தான் பயம். சுனாமி வந்துச்சு பாருங்க, அந்த சுனாமி 2004 அப்ப அந்த சுனாமி வந்துருமோங்கிற பயம். கடலுக்குள்ள திமிங்கலம் இருக்குமாமே, அந்த திமிங்கலை பார்த்து எனக்கு பயம். இப்படி பயம் 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 அப்படின்னு ஒவ்வொன்றா அந்த கடற்பறவையிடம் அந்த மீனவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அப்பொழுது அந்த கடற்பறவை ஒரு சிறு கேள்வியை மட்டும் எழுப்புகிறது, நான் 5 அறிவு படைத்த ஒரு சாதாரண கடற்பறவை, 5 அறிவு படைத்த ஒரு சாதாரண கடற்பறவை நான். பாருங்கள், இங்கிருந்து வான் நோக்கி பறக்கிறேன், எனக்கு பயம் இல்லை, எனக்கு சிறகுகள் மட்டும்தான் இருக்கிறது. பாருங்க, வான் நோக்கி பறக்கிறேன், எனக்கு தயக்கம் இல்லை, எனக்கு அச்சமும் கிடையாது, என் விருப்பம் போல என் வாழ்நாளை எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு அந்த கடற்பறவை சொல்லுது. அந்த கடற்பறவை சொல்லுவதை 6 அறிவு உள்ள மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்போது அந்த கடற்பறவை சொல்கிறது, என்னால் மட்டும் பறக்க முடிகிறது, ஏன் 6 அறிவு படைத்த உங்களால் முடியாதா? ஒரே ஒரு கேள்வியை வைக்கிறது. அந்த சவசக்தி பாலா அப்படிங்கிற அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்வியை எழுப்பி நம் நெஞ்சமெல்லாம் உட்கார வைக்கிறார். ஒரு 11ஆம் வகுப்பு சிறுமியால் ஒரு சிறுகதையை இவ்வளவு அழகாக எழுத முடிகிறதா? அப்போது அந்த மீனவன் சொல்கிறார், எனக்கு பயம் பயம் இருந்துக்கிட்டேன், ஆனா உன்னை பார்த்து இப்ப எனக்கு அந்த பயம்லாம் போயிடுச்சு, நான் நாளையிலிருந்து கடலுக்கு செல்வேன், மீன் பிடிப்பேன், பயமில்லாம இருப்பேன், எனக்கு இப்போதுக்கு தெம்பு கொடுத்துட்ட, நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிய அந்த மனிதன், 6 அறிவு படைத்த மனிதன், மறுநாளிலிருந்து அந்த மீனவன் கடலுக்குள் செல்கிறான், மீன்களை அள்ளி எடுக்கிறான். இதற்கு காரணம் என்ன? யாராவது சொல்லு. அந்த 6ஆம் அறிவை தூண்டி விட்டது அந்த 5ஆம் அறிவு. ஒரு சிறுமியினுடைய கேள்வி, ஒரு சிறுமியினுடைய துணிச்சல் ஏஐக்கு கிடையாது, தொழில்நுட்பத்திற்கு கிடையாது. அந்த பெண் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. சவசக்தி பாலா ஒரு அரசு மேல்நிலை கல்வியாளர்